பேரிடர் காலத்தில் இருந்த சந்தை என்பது குறைந்த வட்டி வீதத்தையும் அதே நேரம் மக்களிடம் நிறைவான பணத்தையும் கொடுத்திருந்த காரணத்தாலும் அதேவேளை அரசாங்கம் கொடுத்த மானியங்கள் போன்றவை அல்லது கடன் உதவிகள் போன்றவை சிலரை அவ்வாறான தூண்டுதலுக்கு உட்படுத்தியதாலும் இந்த வீட்டு கொள்வனவர்களுக்கு வீட்டின் சந்தை என்பது தன்னுடைய விலையை விட மிகவும் அதிகமான ஒரு உச்சத்தை எட்டியது. கனடாவின் வரலாற்றிலேயே 11 தடவை 2 வருடங்களுக்குள் வட்டி என்பது உயர்ந்தது. இதுதான் முதல் தடவை. இவ்வாறான நிகழ்வு கனடாவின் வரலாற்றில் எப்பொழுதும் இடம்பெறவில்லை. 0.25% என்கின்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்த வட்டி வீத உயர்வு என்பது இந்த உக்ரைனின் போர் ஆரம்பத்தின் பின்னான காலத்தில் இடம்பெற்றது. வேரியபிள் மோட்கேஜ் எனப்படுகின்ற அதாவது வட்டி வீதம் ஒரே அளவாக தீர்மானிக்கப்படாத இந்த அடைமான கடன்கள் வைத்திருந்தவர்களுக்கு இரட்டடிப்பாக இரட்டடிப்புக்கு மேலான தொகையாக அது சென்றிருந்தது. அது காரணமாக இடம்பெற்ற இந்த வீட்டு சரிவுகள் போன்றவை எல்லாம் அதன் விலைகளை குறைக்க ஆரம்பித்து அல்லது உடனடியாக விற்பவர்கள் அந்த சந்தைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக மாறியிருந்தார்கள். கனடிய அரசானது இந்த வட்டி வீதத்தை குறைக்காமல் விடுமாக இருந்தால் நிச்சயமாக இது ஒரு பாதகமான முடிவை வீட்டு சந்தையில் ஏற்படுத்தும் என்று சொன்னால் 40% அடைமான கடன்கள் மீள் புதுப்பித்தலுக்கு வருவதற்கான காலமாக இந்த 2026 ஆண்டு இருக்கின்றது. இந்த ஆண்டு ஜனவரி என்பது சுமார் 19% வீடு குறைந்திருக்கின்றது என்று அந்த வீட்டின் குறைவு என்பது சுமார் 400 வீடுகள் 500 வீடுகள் குறைய விற்கப்பட்டிருக்கின்றன. அதே போல விற்பனை காலம் என்பது 35 அல்லது 36 நாளில் இருந்து இப்பொழுது சராசரியாக 45 நாட்கள் சந்தையில் இருக்கின்றது. சராசரி என்றால் ஒரு வீடு 30 நாளிலும் விற்கப்பட்டிருக்கலாம், மற்ற வீடு 90 நாட்களும் விற்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சராசரியான காலம் என்பது 45 நாட்களில் விற்கப்பட்டிருக்கின்றது. அதை விட இந்த தொடர்மாடி கட்டிடங்களின் குடியிருப்புகள் என்பன மிகவும் வீழ்ச்சியான விலையை சந்தித்திருக்கின்றன. ரஷ்யா போர் முடிவுக்கு வந்து காசாவின் நிலைமைகள் சீர் செய்யப்பட்டு எங்களுடைய பொருளாதாரம் தற்பொழுதைய அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகள் மூலம் மத்திய தேசங்களுக்கு அது பரம்பலை ஏற்படுத்தி பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படுமாக இருந்தால் மாற்றங்கள் ஏற்படும். நவம்பர் மாதம் அமெரிக்காவின் இடைத்தேர்தல், அதாவது இந்த மிட் டேர்ம்ஸ் எனப்படுகின்ற தேர்தல் வந்து 2 சபைகளையும் டெமோக்ராட்டிக் கைப்பற்றக்கூடியதாகவோ அல்லது ஒரு சபையைத்தானும், அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது செனட், 2இல் ஒன்றை தன்னும் அவர்கள் கைப்பற்றுவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்பின் அந்த இப்பொழுதைய ஆட்டத்தை வெறுமனே குறைக்கும். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:31 இருக்கிறது. மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் ஜிடிஏவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் வீடுகளினுடைய விலை கடந்த 5 வருடங்களிலே இல்லாத அளவுக்கு குறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் அதிகமாக குறைவடைந்தது இந்த 5 வருடங்களிலே. இதுதான் முதல் தடவை என்று சொல்லுகிறார்கள். தொடர்ச்சியாக வீடுகள், பட்டியல் செய்த வீடுகள் தொடர்ச்சியாக வரிசையாக இருப்பதனாலும் புதிய வீடுகளை வாங்குவதற்கு மக்கள் முனைப்பை காட்டாததினாலும் இவ்வாறு பல காரணங்களுக்காக இந்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆக இது குறித்து நாங்கள் பேச போகிறோம். இதற்கான பொருளாதார காரணம் என்னவாக இருக்கும், என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்க வேண்டும், இதுக்கு யார் பொறுப்பு கூற வேண்டும், இது எவ்வளவு தூரம் மக்களை பாதித்திருக்கிறது, இவைகள் குறித்து நாங்கள் பேச போகிறோம். தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் சொன்னது போலவே இந்த திடீர் சரிவு என்று சொல்ல முடியாது. கணிசமாக நாங்கள் எதிர்பார்த்ததுதான். கடந்த 5 வருடங்களில் இல்லாத அளவுக்கு இவ்வளவு தூரம் சரிவடைய என்ன காரணம்? இல்லை, நிச்சயமாக. அதாவது இந்த பேரிடர் காலத்தில் இருந்த சந்தை என்பது குறைந்த வட்டி வீதத்தையும் அதே நேரம் மக்களிடம் நிறைவான பணத்தையும் கொடுத்திருந்த காரணத்தாலும் அதேவேளை அரசாங்கம் கொடுத்த மானியங்கள் போன்றவை அல்லது கடன் உதவிகள் போன்றவை சிலரை அவ்வாறான தூண்டுதலுக்கு உட்படுத்தியதாலும் இந்த வீட்டு கொள்வனவர்களுக்கு
வீட்டின் சந்தை என்பது தன்னுடைய விலையை விட மிகவும் அதிகமான ஒரு உச்சத்தை எட்டியது. அது தற்பொழுது இந்த சரி செய்யப்படுகின்ற அல்லது சமம் செய்யப்படுகின்ற நிகழ்வாக இந்த உக்ரைன் போரின் பின்னான காலம் இடம்பெற்றிருந்தது. அதில் குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கனடாவின் வரலாற்றிலேயே 11 தடவை 2 வருடங்களுக்குள் வட்டி என்பது உயர்ந்தது. இதுதான் முதல் தடவை. இவ்வாறான நிகழ்வு கனடாவின் வரலாற்றில் எப்பொழுதும் இடம்பெறவில்லை. 0.25% என்கின்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்த வட்டி வீத உயர்வு என்பது இந்த உக்ரைனின் போர் ஆரம்பத்தின் பின்னான காலத்தில் இடம்பெற்றது. அப்பொழுது இந்த வேரியபிள் போன்ற, அதாவது அந்த அடமான கடன்களை வைத்திருப்பவர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த வேரியபிள் மோட்கேஜ் எனப்படுகின்ற, அதாவது வட்டி வீதம் ஒரே அளவாக தீர்மானிக்கப்படாத இந்த அடைமான கடன்கள் வைத்திருந்தவர்களுக்கு இரட்டடிப்பாக அல்ல, இரட்டடிப்புக்கு மேலான தொகையாக அது சென்றிருந்தது. அது காரணமாக இடம்பெற்ற இந்த வீட்டு சரிவுகள் போன்றவை எல்லாம் அதன் விலைகளை குறைக்க ஆரம்பித்து, அல்லது உடனடியாக விற்பவர்கள் அந்த சந்தைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக மாறியிருந்தார்கள். குறிப்பாக இப்படியாக நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பார்க்கலாம். ஒருவர் 1.5 மில்லியனுக்கு அவரது வீட்டை வாங்கி இருக்கலாம். ஆனால் அவர் அந்த வீட்டை 1.5 மில்லியனுக்கு மீண்டும் வெளிக்கிடுகின்ற பொழுது இயலாத பொழுது அவருடைய பண நெருக்கடி என்பது சில வேளைகளில் அவரை அந்த கம்ப்ரமைஸ் பண்ண வைக்கும். என்றால் அனுமதிக்கும், நான் 1.3 மில்லியனாகத்தானும் வீட்டை விட்டு போகலாம் என்று. அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், அந்த தெருவில் உள்ள அதே மாதிரியான வீடுகள் என்பன அதே விலைக்கு வந்துவிடும். 1.3 என்பதுதான் இப்பொழுது உதாரண விலையாக இருக்கும். ஏனென்றால் அவர் விற்ற காரணத்தால். அத்தோடு இந்த வட்டி வீத குறைப்புகள் என்பன கடந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட பொழுது நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த வீட்டு சந்தை என்பது மீளவும் உயரும் என்று. அந்த வாங்குவோருக்கான சந்தை என்கின்ற நிலையில் இருக்கின்ற பொழுதும் அதனுடைய விலை விவகாரங்களில் உயர்வு ஏற்படும் என்று இருந்த பொழுதிலும் அவ்வாறானது ஒரு நிலை ஏற்படாததற்கு காரணம் இந்த அடைமான கடன் எடுப்பதில் உள்ள சிக்கல்கள். அடைமான கடன் என்பது உண்மையிலேயே பல போலியான வகைகளில் எடுக்கப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் வங்கிகளை ஒரு பெரிய ஆபத்தான நிலையில் இப்பொழுது வைத்திருக்கின்றது. குறிப்பாக கூறுவீர்களானால், சுமார் 40,000 அல்லது 70,000 வருமானம் பெறுகின்ற ஒருவரே தனது வருமானத்திற்கு மேலதிகமான தொகை, அதாவது அவர்களுடைய கணிப்பின்படி 2 லட்சம் சம்பளம் பெற வேண்டிய ஒருவரால் தான் அந்த வீட்டை வாங்க முடியுமாக இருக்கும் என்கின்ற ஒரு காரணத்தை வைத்திருந்து அதை ஒரு கடவு புள்ளியாக வைத்திருந்தால் கூட அவ்வாறான போலி ஆவணங்கள் எல்லாம் செய்யப்பட்டு வீட்டு சந்தையில் அவ்வாறான வீடுகள் எல்லாம் விற்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவைகளை மீள அவர்கள் புதுப்பிக்க செல்கின்ற பொழுது, அங்கே அவர்களுக்கான தடைகள் வருகின்ற பொழுது அவையெல்லாம் இந்த வீட்டின் அந்த பெறுமதி என்பதை குறைக்க தொடங்கி இருக்கின்றது. அத்தோடு நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த எதிர்பார்க்கப்பட்ட தன்மை என்பது, அதாவது வட்டி வீதங்கள் குறைகின்ற பொழுது நிச்சயமாக வீட்டின் விலை என்பது உயரும் என்பது நடைபெறவில்லை. எனினும் இன்னும் வட்டி வீதத்தை குறைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு கனடா தள்ளப்படுகின்றது என்பதைத்தான் இப்பொழுது நிலைமை எடுத்து காட்டுகின்றது. இவ்வாறான நிலைமையில் கனடிய அரசானது இந்த வட்டி வீதத்தை குறைக்காமல் விடுமாக இருந்தால் நிச்சயமாக இது ஒரு பாதகமான முடிவை வீட்டு சந்தையில் ஏற்படுத்தும் என்று சொன்னால், 40% அடைமான கடன்கள் மீள் புதுப்பித்தலுக்கு வருவதற்கான காலமாக இந்த 2026 ஆண்டு இருக்கின்றது. எனவே அதாவது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, கனடா பொருளாதார சுமைக்குள் இருக்கின்றது, பொருளாதார பளவில் இருக்கின்றது, ஆமோதிக்கப்படாத ரெசிஷன் எனப்படுகின்ற பொருளாதார அழுத்தத்துக்குள் இருக்கின்றது. கனடிய அரசு கூறவில்லை என்றாலும் அது உண்மையிலேயே அவ்வாறான நிலையில் தான் இருக்கின்றது. வேலைவாய்ப்புகள் இழக்கப்பட்டு மக்களுக்கு மானியங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த நிலையில் தான் இப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வீட்டு சந்தையில் எவ்வாறான சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதாவது வீடுகள் விற்கப்பட்ட தொகையில் கூட மிகவும் அந்த வீழ்ச்சி கடந்த ஆண்டு ஜனவரியுடன் ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு ஜனவரி என்பது சுமார் 19% வீடு குறைந்திருக்கின்றது
இருக்கின்றது என்று. அந்த வீட்டின் குறைவு என்பது சுமார் 400 வீடுகள் 500 வீடுகள் குறைய விற்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த விற்பனை காலம் என்பதும் 35 அல்லது 36 நாளில் இருந்து இப்பொழுது சராசரியாக 45 நாட்கள் சந்தையில் இருக்கின்றது. இது சராசரி என்றால் ஒரு வீடு 30 நாளிலும் விற்கப்பட்டிருக்கலாம், மற்ற வீடு 90 நாட்களும் விற்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சராசரியான காலம் என்பது 45 நாட்களில் விற்கப்பட்டிருக்கின்றது. அதை விட இந்த தொடர்மாடி கட்டிடங்களின் குடியிருப்புகள் என்பன மிகவும் வீழ்ச்சியான விலையை சந்தித்திருக்கின்றன. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்றது போல 5 வருடங்களில் இந்த விலை குறைவு என்பது வருகின்ற தன்மை என்பது இப்பொழுது ஆமாம் அன்னளவான விலையாக $9,75,000 இருக்கின்றது. அது அடுத்த வருடமும் இன்னும் குறையலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எனவே இது இந்த நிச்சயமாக இந்த இதை அதாவது வட்டி வீத குறைப்பொன்றை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதைவிட கனேடிய அரசு ஒரு பாரிய வீடு கட்டும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றது. அந்த திட்டத்தின் கீழ் வீடுகள் வரும் பொழுது வீடுகளின் விலை என்பது மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக. ஆக இதை பொறுத்த வரைக்கும் இதில் அனுகூலம் அடைய போகிறவர்கள் யார்? இது யாருக்கு அதிகமாக பாதகமாக இருக்க போகிறது என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, இதில் அனுகூலம் என்பது நிச்சயமாக நாட்டை ஒரு பதட்ட சூழ்நிலைக்கு கொண்டு வரும். நாட்டை என்கின்ற கூறுகின்ற பொழுது இந்த 5 பிரதான வங்கிகளும் அதனையொத்த இந்த கிரெடிட் யூனியன் எனப்படுகின்ற அதற்கு அடுத்த நிலையில் உள்ள வங்கிகளுக்கு இணையானவை ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட 5 வங்கிகளான ராயல் பேங்க், நேஷனல் பேங்க், டிடி பேங்க், சிஐபிசி, பேங்க் ஆஃப் மொன்றியால், இந்த 5 மேஜர் பேங்க்ஸ் என்று கூறுவார்கள். இவர்களை தவிர மற்றவர்களுக்கு, எனவே இவர்களுக்கான கடன்களை அரசு சில வேளைகளில் கொடுக்கலாம். அத்துடன் இந்த அடைமான கடன் விவகாரங்களில் சில விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளக்கூடியதாக, வட்டியை மட்டும் கட்டுவதாக அவ்வாறான நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை கூட சில வேளைகளில் ஏற்படுத்தலாம். என்றால் இந்த வீட்டு சந்தை விழுதலை அல்லது வீட்டை மக்கள் விட்டு வெளியேறுவதை அனுமதிக்குமாக இருந்தால் அது அமெரிக்காவில் ஏற்பட்டது போன்று 2008ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஏற்பட்டது போன்ற ஒரு பிறழ்வு ஏற்படும். ஆனால் கனடா அவ்வாறான ஒரு நிலைக்கு இட்டு செல்ல மாட்டாது. என்றால் கனேடிய அந்த சந்தை பெறுமதிகள் என்பன அந்த அப்ரைசல் எனப்படுகின்ற அந்த அவர்கள் வீட்டின் பெறுமதியை கணித்து அதன் பிறகான 80% என்பதை கொடுத்து வந்தார்கள். இப்பொழுது அதன் தன்மை கூட சில வேளைகளில் குறைந்து வருகின்றது. 75%, 70% அவ்வாறான வரும் பொழுது சில விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளுமாறு வங்கிகளுக்கு மத்திய வங்கியோ அல்லது அரசோ கூறலாம் என்று சொன்னால், அவ்வாறு இல்லாத இடத்து சுமார் 40% அடைமானங்கள் சந்தைக்கு வருகின்ற பொழுது அதில் ஒரு 10% தன்னும் பாரிய சரிவை அல்லது பிழையை சந்திக்குமாக இருந்தால் வீட்டின் விலை என்பது மிகவும் குறைகின்ற சாத்தியத்தை ஏற்படுத்திவிடும். ஏனென்றால் அதாவது பேங்க் டேக் ஓவர் அல்லது மக்களால் அவ்வாறு விடப்பட்ட வீடுகள் என்று வருகின்ற பொழுது அவற்றிற்கான விலைகளை தீர்மானிக்கின்ற சக்திகளாக அந்த வீடு எவ்வாறு பராமரிக்கப்பட்டிருக்கின்றது அல்லது அந்த வீட்டை வைத்திருந்தவர்கள் கூட சில வேளைகளில் அவற்றை சேதமாக்கி விட்டு செல்லக்கூடிய தன்மைகள் போன்று மீண்டும் அவற்றை அவர்கள் புதுப்பிக்க வேண்டிய தேவைகள், சில வங்கிகள் சில வேளைகளில் புதுப்பிக்காமலே குறைந்த விலைக்கு கொடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துகின்ற பொழுது அவை பாரிய ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்தும். அவ்வாறான நிலைக்கு அரசு விடாது என நம்புவோம். நிச்சயமாக. ஆக இன்னொரு விடயம் நிறைவாக, அடுத்த வருடத்திலும் இந்த வீடு வாங்குவதற்கு பெரிய அளவு மக்கள் ஆர்வம் காட்டப் போவதில்லை என்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அடுத்த வருடம் அவ்வாறு மக்கள் அதிகமாக ஈடுபாடு காட்டாமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக இப்பொழுது உலகின் ஒழுக்கு என்பது மாறி வருகின்றது. இந்த ஒழுக்கு மாற்றலில் நிச்சயமாக இந்த உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வந்து காசாவின் நிலைமைகள் சீர் செய்யப்பட்டு எங்களுடைய பொருளாதாரம் தற்பொழுதைய அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகள் மூலம் மத்திய தேசங்களுக்கு அது பரம்பலை ஏற்படுத்தி பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படுமாக இருந்தால் மாற்றங்கள் ஏற்படும். அதே போல இப்பொழுது முதலாவது வரி குறிப்பை மேற்கொள்வதற்கு மத்திய வங்கி தயக்கம் காட்டி அதற்கான
மறுதளிப்பை தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அடுத்து வருகின்ற சந்தர்ப்பங்களில் சில வேளைகளில் அதுவாகவே தள்ளப்படும் என்று சொன்னால் இந்த நிலைமை எவ்வாறு செல்ல போகின்றது, அவ்வாறு செல்லுமாக இருந்தால் பேருந்து கனடிய டாலரின் பெறுமதி கூட குறையக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே அவ்வாறு செல்கின்ற நிலையை பொறுத்துத்தான் நாங்கள் கூற முடியும். ஆனால் அதை விட இப்பொழுது இன்னும் ஒரு விடயம், குறிப்பாக இப்பொழுது நவம்பர் மாதம் அமெரிக்காவின் இடைத்தேர்தல், அதாவது இந்த மிட் டேர்ம்ஸ் எனப்படுகின்ற தேர்தல் வந்து 2 சபைகளையும் டெமோக்ராட்டிக் கைப்பற்றக்கூடியதாகவோ அல்லது ஒரு சபையைத்தானும், அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது செனட், 2இல் ஒன்றை தன்னும் அவர்கள் கைப்பற்றுவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்பின் அந்த இப்பொழுதைய ஆட்டத்தை வெறுமனே குறைக்கும். அதே விடத்தில் அவ்வாறு குறைக்கக்கூடிய தன்மையை அந்த தெரிவு செய்யப்படுகின்ற அந்த உறுப்பினர்களின் தன்மையை வைத்துத்தான் கூற முடியும். இருந்த பொழுதும் ஒரு சபை கைப்பற்றப்பட்டாலே அது மாறுதல்களை கொண்டு வரும். எனவே மாறுதல்கள் என்பன தேவை. அதற்காக நாங்கள் அரசைத்தான் விழிப்போடு பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. மிக முக்கியமான தேவையான ஒரு விடயம் குறித்து மிக ஆழமாக எங்களை அறிவூட்டியதற்கு மிக்க நன்றி. இந்த உரையாடலில் இணைந்து கொண்டமைக்காக நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.